கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறோம். கடைசி நாட்களிலே எழும்ப போகிற எழுப்புதலில் பெண்களுடைய பங்கு என்ற இந்த பகுதியில கடந்த 2 வாரமாக கர்த்தர் எப்படி காரியங்களை எழுப்பி எப்படி பேசி கொண்டிருந்தார் என்ற செயல்படுத்தினார் என்பதை குறித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த கிரியைகளை, அவர் கொடுத்த அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அதே போல இந்த 3வது வாரத்திலே கூட அவருடைய தன்மைகள் இன்னும் எப்படி நடத்தப்பட்டது. ஏனென்றால் இதை ஏன் பகிர்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. இந்த அனுபவங்கள் இந்த கடைசி நாட்களிலே எப்படி பெண்கள் நிறுத்தி வைக்கப்பட போகிறார்கள், வேதத்தோட ரகசியத்தின் ஆழம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னும் அது ரொம்ப பயங்கரமான காரியம், அதுக்குள்ள நாங்க போக முடியாது, அதுக்கு இன்னும் பொறுமை வேணும், அதை நாங்க எப்படி எங்களுக்கெல்லாம் எப்படி புரியும்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா இந்த காலத்துல நம்ம எப்படி இருப்போம்னா புத்தி இல்லாத கன்னிகைகளை போல மாறி விடுவோம். ஏன்னா தேவன் தான் சொல்லின எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்தி கொண்டே வருகிறார். கடந்த நாட்களில் இந்த 2 வாரத்துல இந்த பகுதியை அவர் ஆரம்பிக்க ஏவுதல் கொடுத்து நாங்கள் செயல்படுத்த தொடங்கும் பொழுதே அவர் பூமியிலே நிறைய காரியங்களை, அவர் எதையெல்லாம் அவர் செயல்படுத்தினாரோ, எதையெல்லாம் அவர் சொன்னாரோ அத்தனை காரியங்களையும் அவர் செயல்படுத்தி கொண்டு வருகிறதை நாங்கள் ஆவிக்குரிய கண்களினாலே, உணர்வின் வழியாக, வசனத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா அவர் பூமியிலே எழும்பி செயல்பட தொடங்கிவிட்டார் என்பதை அவர் கிரியிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் நாம் ஆயத்தப்படாமல் இருந்தால் அவ்வளவுதான். நம்ம காலம் எப்படி சொல்றதுன்னா, அவர் வருகிறான்னு சொல்லி அவர் வந்ததை கூட உணர முடியாத தன்மையில நாம் நின்று விட்டோம் என்றால் நாம் இந்த பூமியில வாழ்ந்ததுக்கோ கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கும் அர்த்தமே இல்லாத. அதனாலதான் இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக, இன்னொன்று அநேகருக்கு இது அவர்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கிற ஒரு செய்தியாக, அநேகருடைய மரித்திருக்கிற அநேக காரியங்களை தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையுள்ள ஆவினாலே உயிர்த்தெழ வைக்கிற ஒரு செய்தியாக, ஒரு வார்த்தையாக இது நடைபெறும், இது கிரியை செய்யும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே உங்களை தொடுவாராக, உங்களை உயிர்ப்பிப்பாராக, உங்களை அவருடைய சேனையிலே இணைத்து உங்களுக்குள்ள அவருடைய ஜீவனை கொண்டு அநேக ஜீவன் பெற வைப்பாராக. இதுதான் இந்த கடைசி நாட்களில செயல்பட போகிற பெரிய காரியம். மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை ஜீவனுக்கு அதிபதியாகிய கிறிஸ்து எழும்பி அவனை மரணத்துக்குட்படுத்தி ஜீவ சாசனத்தை அவர் ஏற்படுத்தி அந்த ஜீவ சுவாசனத்தினாலே நம்மை ஜீவ சுவாசம் உள்ளவர்களாக்கி ஜீவன் பெற வைத்து ஜீவதேவ பிள்ளைகளாய், ஜீவதேவ ஊழியர்களாய், ஜீவதேவ ஆலயமாய், ஜீவதேவ சேனைகளாய் அவர் நிறுத்தி இருக்கிறார். அதற்கு கர்த்தர் தாமே வழிகளை திறந்து ஆயத்தம் பண்ணி அவரை சேனைகளின் கர்த்தராய் முன் செல்லுகிறார். அதனாலதான் இந்த நாட்களிலே கூட இந்த காரியத்தை குறித்து, ஒவ்வொரு அனுபவங்களை குறித்து உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்னும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவர் வைக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பகுதியில கூட நாம என்ன பார்க்க போகிறோம் என்றால், கடந்த 2 பகுதிகளில பாத்தீங்கன்னா அவர் எப்படி இணைத்தார். அதாவது முதலாவது ஒருவராய், அப்புறம் 2 பேர், 3 பேராய் இணைத்தார். அப்புறம் 4 ஜீவன்களுடைய அடிப்படையில கொண்டு வந்து 4 ஜீவன்களுடைய தன்மையில அவர் அந்த காரியத்தை போட்டு இணைத்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 காயங்கள். இந்த பகுதியில நம்ம இந்த நாள்ல கூட நம்ம தியானிப்போம். 5 காயங்கள். ஒரு முறை நாங்க ஜெபிக்கிற எங்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு நேரம் இருக்கும். அதாவது வழக்கம் சொல்லும் பொழுது நான் இதுல கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா நம்ம வழக்கம் சொல்லும் பொழுது எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுப்போம், அந்த டைம்ல தான் நம்ம ஜெபிப்போம். இது நம்முடைய இதான் பழக்க வழக்கம்னு சொல்லுவோம். ஆனா தேவன் எங்களுக்கு சொல்லும் பொழுது, கர்த்தர் எங்களுக்கு உணர்த்த தொடங்கும் போது எப்படிப்பட்ட காரியத்தை உணர்த்தினார்னா, நாளைக்கு அவர் ஒரு காரியத்தை போடுறார், ஜெபிக்கணும்னா அவர் அந்த நேரத்தை சொல்லுவார். எப்படிப்பட்ட நேரம்னா, 1 நைட்டு 12 to 3 அப்படி சொல்லுவார். நைட்டு 12 மணிக்கு நீங்க போடணும் அப்படி சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் பொழுது, அல்லது இது அதிகாலையில ஜெபம் 4 மணிக்கு கூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா 6 to 6 இந்த மாதிரி அவர் அவருடைய நேரம் முன்னாடி சொல்லுவார். நாங்க ஒரு பிரேயரே அவர் இது ஒரு கண்டினியூ பிரேயராவது போகாது. ஒரு காரியத்தை அவர் எடுத்தாருன்னா
அந்த காரியத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா இதை வந்து நீங்க 3 நாள் பண்ணணும், இதை 1 வாரம் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவர் சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்தையும் அவர் முன்குறிப்பார். இந்த நேரம், இந்த மத்தியான வேலை, இந்த ஈவினிங்னா 6 மணி இந்த மாதிரி வேலை, இல்ல நைட்டுனா 12 மணி, இல்லைன்னா காலையிலனா 4 மணி, இப்படி ஒரு நேரத்தை அவர் குறிச்சு எங்களுக்கு ஒவ்வொன்றையும் வந்து கேட்டு கேட்டு செயல்படுத்துகிற காரியம் வருது இல்லையா சிஸ்டர்? இப்போ ஒரு தடவை ஒரு ஜபத்தை ஒரு டைம் கொடுத்துட்டாருன்னா அதே டைம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ஒவ்வொரு ஜபத்துக்கும் அவர் முன்னாடி நின்று காத்திருந்து அந்த நேரத்தையும் நாளையும் நொடியையும் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு தான் அதை நீங்க செயல்படுத்துறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உதவி செய்தார். ஏன்னா அது நம்ம வழக்கம் கிடையாது இல்லையா? நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பழக்கங்கள் இருக்கு. ஜெபம்னா அது காலையில பண்ணணும், இரவுனா குடும்ப ஜெபம் பண்ணணும், அல்லது நம்ம தனிப்பட்ட ஜெபம்னா நமக்கு எல்லா அந்த நேரங்கள் வரும்போது பண்ணணும். இதுதான் நமக்கு பழக்கப்படுத்த விஷயம். அப்ப இது வந்து மாற தொடங்கும் பொழுது அப்ப தேவன் வந்து என்னன்னா சில அதாவது அது ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்லும் போது, அந்த இப்ப நம்ம அந்த இடத்துல அவர் கூடி அவர் உலாவி அவர் அந்த அந்த ஜெபிக்கும்போது, ஜெபம்ன்றது நம்ம சொல்ல மாதிரியே அவர் அந்த வார்த்தையின்படி நம்ம கூடும் பொழுது அவர் வந்து பேசி அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்காக நாங்க எப்படி பண்ணணும், ஏன்னா ஒன்னொன்னுத்தையும் அவர்கிட்ட கேட்டுதான் அவர் பண்ண வச்சார். இது நாங்க எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன அறிக்கை, இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படி சொல்லும் போது அவர் அதை வந்து சொல்லுவார். நீ இப்படி நிக்கணும், இந்த வார்த்தையை நான் வந்து போடுவேன், உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுப்பேன், அந்த வார்த்தையில நீங்க வந்து எடுத்து இப்படி ஒரு பிடிஎஃப் பண்ணணும், அப்புறம் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கணும், இந்த வார்த்தைக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெபங்கள் நடக்கும்போது ஒரு ஒரு காரியத்தை அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்கு முன்னாடி இந்த அது குறிச்சுதான ஒரு சொப்பனத்தை போடுவார், தரிசனமா காட்டுவார், வசனங்கள் கொடுப்பாரு. அப்ப நாங்க அதை கொண்டு வந்து இது என்ன ஆண்டவர், ஏன்னா இது ஒரு புதிய அனுபவம். அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவம் உண்டானா கிடையாது. நம்ம வந்து ஒரு வார்த்தையால அல்லது ஒரே ஸ்டாண்டர்டான ஒரு பழக்கப்பட்ட விஷயத்துக்குள்ளதான் கடந்து போனதுனால இதை வந்து, ஆனா அது ரொம்பவும் நல்லா இருந்தது சிஸ்டர். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் சிஸ்டர். 4 பேர்னா 4 பேருக்கு வெவ்வேறு தன்மையில அந்த காரியம் போடப்படும். இணையும் பொழுது தேவ மகிமை வெளிப்படும். இன்னொன்னு இணையும் போது அவர் என்ன சொல்ல வருகிறாரோ அது எல்லாருக்குமே அவங்களுடைய காரியத்துல புரிய தொடங்கும். அது முடியும் போது, அதாவது இது எப்படின்னா ஒரு லைவ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைவ் பிரேயர்னு கூட சொல்லுவாங்க. எப்படின்னா லைவா வந்து நம்ம பார்த்து ப்ரே பண்ற இது மனுஷங்களுக்குள்ள நடக்கிறது. இந்த லைவ் வந்துன்னா அவர் வந்து அங்க இறங்கி அவர் சொல்லுகிறதை செய்து அதை முடிக்கிற வரைக்கும் அவரே அதற்கு பலனை முடிச்ச உடனே அந்த ரிசல்ட்டும் என்னன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இது பரலோகம். அந்த பெயருக்குள்ள போகும்போதுதான் பரலோகத்தோடைய சந்தோஷம், பரலோகத்தோட களி கூறுதல், பரலோகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறுது, அவர் எப்படி ஒரு பிரேயருக்கு அவங்க பரலோகம் கிரியை செய்துன்றத இந்த பிரேயர் வழியாக தான் நாம இந்த பிரேயர் அந்த கூடுகை வழியாக தான் நம்ம தெரிந்து. அப்ப என்ன ஒரு ஆவியில வந்து ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா, இதை நம்ம வந்து இன்னும் அதிகமா நம்ம, அதாவது அதிகமாவும் பண்ண முடியாது. இதுல ஒரு காரியம் கூட குறைய ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஆர்வ கோளாறுலயும் இதுல பண்ணிட முடியாது, கம்மியாவும் பண்ணிட முடியாது. அவர் என்ன சொல்றாரோ, சொல்ற வேலையில சொல்ற நேரத்துல அந்த அந்த லிமிட்டட் தான். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த ஆவி வந்து எப்படி இருக்கும்னா சைலண்டா சொன்னது சொன்னபடியே நிறைவேற்றுவார். அந்த அந்த நமக்கு ஒரு டர்ன் வரும். அந்த ஒருத்தவங்க ப்ரே பண்ணும்போது அந்த ஒரு திசை அந்த இதுலதான் அவர் கொடுத்தாரு. நான் இதுல இன்னொன்னு சொல்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 காயங்கள், நம்ம இந்த 5 காயங்களோட தன்மையில தான் வந்தோம். 5 காயங்களை குறித்து சொல்லும்போது ஒரு முறை அவர் ஜெபிக்க தொடங்கும் போது எங்களுக்கு அவருடைய 5 காயங்களை நினைவுபடுத்தினார். சிலுவையில அவர் தொங்கின கையில, வலது கையில, வலது கால, இடது கை இடது காலு, அதுக்கப்புறம் அப்படியே விழாவில். இப்ப இந்த தன்மைகளை இது பண்ணி அவர் காட்டும் பொழுது, இதற்காக எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலுவையோடைய தன்மையை பார்க்கும்போது நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட். அவர் சிலுவையில் அறையப்படுற ஒரு பிக்சரை பார்த்தாலோ இல்ல அதை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில வந்தாலுமே நமக்கு வந்து கண்ணீர், நம்மளுடைய எமோஷனல், அதாவது நம்மளுடைய இருதயத்தோட அது கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். நமக்காக இப்படி அடிபட்டாங்க, ஒரு பாரம் இறங்கும், ஒரு கண்ணீர். இன்னைக்கு ஒரு அந்த டைம்னாலே அதோட தன்மை வேற, எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு டைம் அவர் ஜெபிக்கும் பொழுது இந்த நினைவுகளை எங்களுக்கு கொண்டு வந்தார் எல்லாருக்குள்ளேயே.
அந்த ஆணி பாய்ந்த அவருடைய கரம், அந்த ரத்தம் சிந்துறது, இந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படும் போது எல்லாருமே உடைந்து ஒப்பு கொடுத்து அழுது ஜெபிக்க தொடங்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, இதை நீங்க பார்த்து பார்த்து அழுது ஜெபிச்சு முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு எழுந்து போறது இல்ல, நீ இதை நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்குள்ள பதிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு வரும்போது, உணர்ச்சி வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபீலிங்கோட நம்ம கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் முடிச்சோடனே நம்ம பாட்டுக்கு எழுந்து நம்ம காரியங்களை செய்யணும். அதை நம்ம நினைவுல கொண்டு வர மாட்டோம். ஆனா தேவன் என்ன சொன்னார்னா, இந்த ஒரு தன்மையை வந்து ஒவ்வொருத்தரோடைய இருதயத்துல நான் பதிக்க போறேன். அப்பனா என்னன்னா, ஒரு 5 பேரை நாங்க நிற்கும் போது ஒவ்வொரு தன்மை, ஒருத்தருக்கு வலது கை, ஒருத்தருக்கு வலது கால், ஒருத்தருக்கு இடது கை இடது கால், அதுக்கப்புறம் வந்து விழா. இந்த விழாவின் தன்மையை வந்து அவருடைய அந்த இருதயத்தோட கனெக்ட் ஆகுற தன்மையை அவர் கொடுத்தாரு. அப்ப இதை நான் பதிச்சு இதன் வழியாய் நான் ஒவ்வொரு தன்மையை நான் வெளிப்படுத்துவேன். இப்ப நீங்க வலது கால் வலது கைன்னு சொல்லும் போது அவருடைய பராக்கிரமம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம்ல இருந்து அந்த சிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த வலது கையின் தன்மை என்னென்ன விளங்குமோ, அவருடைய பராக்கிரமம் விளங்குகிற காரியம், அவருடைய செயல்கள் எப்படி வல்லமையா இதுதான் அதிகமா போடப்படும். அதாவது அந்த அப்பதான் நான் ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. நம்ம வந்து அவர் ஒரு ஐயோ நமக்காக அவர் பாடுபட்டாரு, நமக்காக ஒரு கண்ணீர் அடிக்கப்பட்டாருன்னு சொல்லியே நம்ம வச்சுட்டு போயிட்டோமே. ஆனா அவர் அதை நம்ம உள்ள கொண்டு வரவே இல்லையே. அந்த ஒரு தன்மைக்குள்ள நம்மளையும் அதுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தல, நாமளும் அவரை அனுமதிக்கல உள்ள. நம்மள வந்து அது பாருங்க, எங்க பாத்தீங்கன்னாலும் அந்த சிலுவையில கூட அவர் ரத்தனை இருந்தாலும் அதுக்கு கீழே போய் வணங்கி பண்ற கூட்டம் இருக்குதே தவிர அவரை நமக்குள்ள கொண்டு வரல. அந்த காயத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயத்துக்கு நம்ம உடன் பங்காளியாக்கலையோ அப்படின்ற ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கல. நாம வந்து அதை அக்செப்ட் பண்றோம், நமக்கா ரத்தம் சிந்தினான்னு அக்செப்ட் பண்றோமே, அந்த காயத்தினால் புறப்படுகிற செயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல. அப்புறம் தேவன் சொன்னார், இது வந்து உனக்குள்ள கிரியை செய்யணும்னா இது நான் வந்து அதை செயல்படுத்தணும். அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த 5 பேரும் நாங்க ஜெபிக்க தொடங்கும் போது அவர் எதை சொன்னார், முத்தரிச்சா நான் சொன்ன உனக்குள்ள அதை எம்பர்ட் பண்றேன்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து அவங்கள இடது கைனா இடது கைக்குரிய தன்மைகள், அதுக்கான அந்த காரியங்கள் எதுவோ அது அவங்களுக்கு வெளிப்பட இடது கால் வலது கால். அந்த வலது கால் அப்படின்னும் போது அந்த வலது காலுடைய தன்மை என்ன, அதனுடைய அடையாளம் என்ன, அதுக்குரிய காரியங்கள் என்ன, அதுக்குரிய அவருடைய மகத்துவம் என்னவோ அது வெளிப்பட தொடங்குச்சு. அதே போல இருதயம்னா இருதயத்தோட தன்மை என்னவோ அது வெளிப்பட தொடங்குச்சு. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இணையிற எல்லா ஜெபத்திலையுமே செயல்படுற தன்மையிலுமே எப்படின்னா அவருடைய தன்மை, அதாவது அவருடைய வலது கை வலது கால் இருதயம் வலது அந்த காலா விழாவா அப்படி இணைஞ்சு அவருடைய சாயலின்படி இணைகிற ஒரு தன்மை வந்து வெளிப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு வாயா ஒரு சிஸ்டர் இணைஞ்சாங்க. வாயினா ஒரு தீக்கசன தன்மை. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் இனிமே எப்படி வெளிப்பட போறாரு, இனிமே என்ன, அதாவது ஒரு உருவாக்குன ஒரு தன்மையில இருந்து அவங்க நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவாங்க. அது எங்களுக்கு வந்து எப்படி செயல்படுத்தணும், எப்படி இது பண்ணணும், அதெல்லாம் வந்து அவங்க மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்ப வெளிப்படும் பொழுது அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படி காத்திருக்கும் போது அவர் வசனங்களை, ஏன்னா இது எல்லாமே நடந்தது பாத்தீங்கன்னா சிஸ்டர் வார்த்தையை கொடுத்தா. நாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும் காட் எங்களை வந்து இதுக்கு முன்னாடி வசனம் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், இது பண்ணுவோம், ஒரு பண்ண மாட்டோம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா நிறைய வசனங்கள் வந்து நமக்கு ஏற்ற நேரத்துல ஞாபகம் இருக்காது, சூழ்நிலைக்கு மட்டும் அந்த காரியங்கள் கடந்து போகிறதா இருந்துச்சு. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு ஒரு 2-3 வருடங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 நோட்டு, பெரிய பெரிய லாங் சைஸ் நோட்டு, அது ஃபுல்லா அவருடைய வார்த்தைகள் வசனத்தை தான் எழுதிச்சு. அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த வசனங்கள் எழுத தொடங்கும் போதே அப்படியே இருதயம் பொங்க தொடங்கும். அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன அப்படின்றத பார்க்க தொடங்கும். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு தன்மையா இருந்ததை ஆவில நாங்க உணர்ந்தோம். இதுல அந்த ஒரு அனுபவங்கள் வந்து கர்த்தர் கொடுத்ததுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வந்ததுதான் இந்த 5 காயங்களோட தன்மை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் எப்பவுமே வந்து அவர் கிரியை செய்ய தொடங்கும் போது நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிற ஒரு ஜீவனுள்ள தேவனாய் அவர் செயல்பட தொடங்கும் போது எப்படி தெரியும், அவர் அடுத்தடுத்த செக்டாருக்கு போயிட்டே இருப்பாரு. அவரை ஒண்ணுக்குள்ளேயே ஸ்டாக்னேட் பண்ற தேவன் இல்ல. அதை வந்து நாங்க வந்து தெளிவா உணர்ந்து கொண்டோம்.
ஏன்னா அவர் உயிருள்ள தேவன் நம்ம சொல்றோம் சிஸ்டர். இப்ப இன்னைக்கு நம்ம அவரோட சாயல படைக்கப்பட்ட நாமே ஒரு மாசம் முழுசுமே காலையில இட்லினா சாப்பிடுவோமா? கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். ஒரு வேளைக்கு ஒரு வேளை நமக்கு டிஃப்ரெண்டா வேணும், அல்லது ஒரு நாளைக்கு நமக்கு டிஃப்ரெண்டா இருந்தாதான் இது என்ன ஒரே. அப்ப தேவன் மட்டும் எப்படி சிஸ்டர்? ஒரே ஆராதனை, ஒரே பாடல், ஒரே தன்மை இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வார் இல்லையா? அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு வந்து யோசிக்க வச்சாரு. அவர் ஜீவனுள்ள தெய்வம் நம்ம சொல்றோம். நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒரே காரியத்தை நான் செய்ய மாட்டேன், மாற்றிக்கொண்டே இருப்பேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது காரியம் வந்து நம்ம சீக் பண்றோம். ஆனா தேவன் மட்டும் எப்பவுமே அது பாருங்களேன், ஒரே ஆராதனை, ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே காரியம். அப்ப அந்த இடத்துல தேவன் இருக்காரு. இதெல்லாம் தேவன் எங்களுக்கு போட்டார். அப்ப அவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை போட்டாரு. நான் உலாவனும் மனுஷன் விரும்புறான், ஆனா உலாவதுக்கான இடம் எனக்கு கொடுக்கல. நான் அவன் இருதயத்துல வாசம் பண்ணணும்னு அவன் விரும்புறான், ஆனா அதுக்கான ஓப்பனிங் எனக்கு கொடுக்கல. அப்ப நான் எப்படி வந்து தங்கி உலாவ முடியும்? ஏன்னா அவர் பேசுகிற தேவன். அதே போல அவர் ஏன்னா இது இப்படித்தான் இருக்கும்னு நம்ம இருதயம் நிர்ணயிச்சிடுதாங்க. ஆமா ஆமா, அந்த இடத்துல அவருக்கு உண்டான அந்த ஓப்பனிங் அடைக்கப்பட்டு போகுது. அதுதான் தேவன் கொடுத்து அநேக நேரங்கள்ல நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏன்னா வந்து நம்ம அவர் வந்து ஆவியா இருக்கிறார். அவரை வந்து நம்ம வந்து பார்க்கல, உணர்றதான் தொடர்ந்து தேவன் ஆவியா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அதை நம்ம உணர்றதுனால நம்ம யாருக்கு பயப்படுறோம்னா, நம்மை போலவே ஒரு மனுஷன் நமக்கு முன்னிருந்து கட்டளை கொடுக்கும் போது அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆவியாய் நம்மோடு உணர்விலே கலந்திருக்கிற தேவனுக்கு நம்ம என்ன பண்றோம்? செவி கொடுக்கல. என்ன தடையா மாறிடுதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி எப்ப நம்ம மனுஷீக சத்தத்துக்கு நம்ம செவிகள் திறக்கப்படுது, அப்போ அது கல்லான இருதயமா மாறிடும். அந்த கல்லான இருதயம் என்ன பண்ணுது நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய உணர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்காது. அப்ப தேவன் உணர்வின் வழியாக நம்ம கூட இடைப்படணும்னு நினைக்கும் போது அந்த உணர்வுக்கு இந்த கல்லான இருதயம் செவி சாய்க்க மாட்டேங்குது. அப்ப என்னன்னா, தேவன் வந்து நம்ம கிட்ட தட்டி கொண்டே இருக்கிறத தவிர நம்ம தட்டுறது கூட அநேக நேரங்கள்ல தெரிய உணர மாட்டேன்றோம். அப்போ வந்து அதனாலதான் சொல்றேன், நான் வந்து கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை வைத்து புதிய தண்ணியை கழித்து, ஏன் இதெல்லாம் புதிய ஆவினால் நிரப்புவேன் ஏன் சொல்றாருன்னா, அந்த பழைய காரியம் நம்ம இதுதான் சரி, இதுதான் தேவன் விரும்புகிறார் என்று நம்ம நினைக்கிற அநேக விஷயங்களை தேவன் விரும்புகிறதே இல்லை சார். அந்த சைடு கூட அவர் திரும்புறது. ஆனா எதையெல்லாம் நாம வந்து இதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தேவ சமூகத்துல அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஒரு அசட்டைகள் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் தேவனுடைய பார்வை. அதை எங்களுக்கு ஒரு டைம் அவர் வெளிப்படுத்தும் போது எப்படின்னா, இந்த காரியத்தை அவர் கொண்டு போது அப்ப நாங்க ஒரு முறை வந்து நாங்க வந்து தேவன்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் எப்பவுமே இந்த ஜெபிக்கிறது. அவர் அசைவாடுறாரு, அவருடைய காரியம் வெளிப்படும் பொழுது நாங்க துணிந்து எதையும் கேட்கிற ஒரு மனோபாவம் யாருக்குமே இருக்காது. அவர் என்ன சொல்றாரோ அவ்வளவுதான். அவர் மீறி, ஏன்னா அவருடைய கோபத்தையும் நாங்க பார்த்திருக்கோம். அந்த ஜபம் அது வந்து ஒரு எப்படி தெரியுமா சார், அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது, ஒரே மாதிரி போகாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணி இதுல வந்து ஒரு விஷயம் அதுதான் நான் நினைச்சேன், ப்ரிப்பரேஷன்றதே இருக்காது. அங்க வந்த பிறகுதான் போடப்படும் காரியங்களுக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்த காரியம். இன்னைக்கு உலகம் சரி, கிறிஸ்தவ உலகம் சரி, எதுக்குமே ஒரு ஆயத்தம் இல்லாம நம்ம உள்ள போக முடியாது, போகக்கூடாது. ஏன்னா அதிகாலமே எழுந்து ஆயத்தப்படுவேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அதனால அந்த ஆயத்தத்தை குறிச்சு வந்து நமக்கு அவ்வளோ இது இருக்கும், நமக்குள்ள பயம் இருக்கும். ஒரு காரியத்துக்குள்ள ஒரு ஃபீட்டுக்குள்ள போய் நிற்கும் போது கூட ஒரு ஆயத்தம் இல்லாம ஜெபம் இது இல்லாம நிற்க முடியாது, எம்டியா இருக்கும். இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த காரியத்துக்குள்ள வரும்போது மட்டும் அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீ அந்த இடத்துல போய் நில்லு, நீ வாயை தர உன் வாயை நான் நிரப்பேன். ஆமென். அப்ப எங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும்ல, ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஒரு ப்ரேயரோ, இப்போ ஒரு நீங்க பிரசங்கம் கூட பாருங்க, ஒரு இடத்துல போய் நம்ம பிரசங்கம் கொடுக்குறோம்னா அதுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணணும், வார்த்தைகள் அதுக்காக காத்துக்கணும். ஏன்னா அதுக்கு நம்ம வந்து அதுதான் நடைமுறை. அதை தான், ஏன்னா அந்த நம்ம என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய பாத்திரம் அப்பதான் நிரம்பி அப்படிதான் நம்ம வந்து போய் அந்த இடத்துல கத்துக்கணும். நமக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு மன திடமும் அப்பதான் வரும். அதுதான் தேவனுடைய நியதியா நடத்தப்பட்ட. ஆனா எங்களுக்கு வந்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னாரு. நான் வந்து வெளிப்படுத்தின சேஷத்துல 7 கொம்பு அபிஷேகம், கொம்பு தைலத்தின் அபிஷேகம்.
அப்ப அவர் சொன்னாரு, நான் என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது என்ன நடக்கும்னா, நீ ஆயத்தப்பட்டு போய் நிக்கிற காரியம் வராது உனக்கு. நீ போய் நில்லு, நான் இறங்கி செய்வேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த இடத்துல அவர்தான் ஃபுல்லா செயல்படணும், நாம இல்ல. இப்ப நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனா நான் செயல்பட்டுட்டேன்னா என்ன நடக்குதுன்னா, எனக்கு அது மறந்துச்சுன்னா அடுத்தது நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்றது மட்டும்தான் எனக்கு நினைவுல இருக்குமே தவிர, ஆவியானவருக்கு நாங்க இடம் கொடுக்கிற ஒரு மனநிலை எனக்கு இருக்காது. கரெக்ட். ஆவியானவர் வந்து அடுத்தது என்ன சொல்லுவா நான் காத்திருக்கிற மனநிலை எனக்கு இருக்காது. நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேனோ அதை குறிச்சுதான தாட் மட்டும்தான் அந்த இடத்துல. சில நேரங்கள்ல நம்ம பிரசங்கிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போறது ஒண்ணா இருக்கும், தேவன் அப்படியே இடைப்பட்டு வேற மாதிரி மாற்றி விட்டுருவாரு. அந்த காரியமும் நடக்குது, அது இல்லை நான் சொல்ல வரல. ஆனா எங்களை நடத்தின விதத்துல நம்மளை நடத்தின விதத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து அதிகமா இருந்துச்சு. அவர் அந்த இடத்துல நாங்கள் ஒரு அந்த அப்பெல்லாம் வந்து இந்த கொரோனா பீரியட்னால நம்ம வெளியே போயெல்லாம் பண்றது ஆன்லைன் ஜெபம் தான். அப்போ அந்த ஆன்லைன் ஜெபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுவார், ஒரு 10 பேரா கூடுங்க, இத்தனை பேர் கூடுங்க அப்படின்னு சொல்லும்போது கூடும்போது என்ன பண்ண போறாரு, யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. அவங்க போய் உட்காரலாம், அவர் பேசுவார், அவர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 மணின்னு சொல்லும்போது 5:59 வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் உள்ள போய் உட்கார்ந்து துதிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போதுதான் ஒவ்வொரு செக்டார் அப்ப அந்த ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ அந்த பிரேயர் முடியும் போது அவர் என்ன அன்னைக்கு கொடுக்கணுமோ, என்ன ஓபன் பண்ணணுமோ, எதை செயல்படுத்தணுமோ அழகா ஓபன் பண்ணி முடிச்சது. அப்பதான் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா தான் இருந்தது. நம்ம எப்படி ஆயத்தப்படாம, அது நம்ம பாவம் இல்லையா, அதே நம்ம வந்து அழுக்கோடு இதை செய்யாம போறோமே அப்படின்ற எண்ணம்லாம் வந்துருமே. அப்பதான் தேவன் சொன்னாரு, நான் உன் இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்ணேன். அது உன் இருதயம் கிடையாது, என்னோட இணைக்கப்பட்ட இருதயம். இன்னொன்னு ஒரு டைம் வந்து ஒரு ஜெபம் பண்ணும்போது இந்த எசேக்கியல்ல ஒரு வார்த்தை வரும் சிஸ்டர். அதாவது எசேக்கியல்ல சங்கீதத்துல ஒரு வார்த்தை வரும். அவர் வந்து அவருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒலிவ மரக்கன்றுகள் அதை எப்படி எங்களுக்கு காட்டினார்னா, தரிசனத்துல உணர வச்சாருன்னா, அந்த ஜெபம் நடக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஒலிவ மரம், அந்த ஒலிவ கன்று, மரம் இல்ல, ஒரு ஒலிவ கன்று, அது ஒரு இடத்துல இருக்கு. அதை வந்து அப்படியே வேரோடு பிடுங்கி அவருடைய அந்த பரிசுத்த ஆலயம், அது எல்லாமே அந்த பரிசுத்தமா வெள்ளை, அந்த ஃபுல்லா அந்த ஒரு புகை மண்டலம் போல இருக்கு, அப்படியே அந்த இடத்துல அப்படியே நாட்டுறது. இதை வந்து எப்படின்னா அந்த ஜெபம் நடக்குது, அந்த ஜெபம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஜெபம் போயிட்டு இருக்கு ஒரு வார்த்தையின்படி. அந்த வார்த்தையின்படி பண்ணுகிற ஜெபத்துல அவர் அந்த உணர்வுல, அதாவது எனக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தரிசனமா பாக்குற விஷயம் வராது. நான் ஆவின்படி உணர்ற விஷயத்த வந்து நிறைய, ஆவின்படி பாக்குற விஷயத்த வந்து நிறைய தேவன் காட்டுவார். அப்ப நான் நிறைய நேரத்துல கூட கேட்டிருக்கேன், நிறைய பேர் ஜெபிக்கலாம் போது நிறைய தரிசனம்லாம் காட்டப்பட்டிருக்கே, ஒரு தரிசனம் கூட வரமாட்டேங்குது, ஒரு தரிசனமாவது காட்டிடுங்கன்ட்டு. ஆனா அது கொடுக்கப்படலை. அது ஒரு காலத்துல வந்து நான் அது வந்து ரொம்ப நம்ம டீம்லயே இருக்காங்களே சிஸ்டர், நல்ல தரிசனம் பாக்குறவங்க இருக்கிறாங்க. நமக்கு ஏன் ஒண்ணுமே ஒரு தரிசனம் கூட காட்டப்பட மாட்டேங்குதே அப்படின்ட்டு. ஆனா தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை கொடுத்தாரு, எல்லாருக்குமே எல்லா காரியம் இல்லை. நான் அதுக்கப்புறம் தேவன் வந்து இதை உணர தொடங்கி இந்த தன்மைக்குள்ள நடத்தும் போது அப்பதான் நினைச்சோம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வழி இதுதான், இந்த வழியின் படிதான் நம்ம நடக்கணும். அப்ப அதனால அநேக பெண்களுக்கு சகோதரிகள் சொல்ற விஷயம் கூட, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா நம்ம ஐயோ அவங்களுக்கு இருக்கே நமக்கு இல்லையே, நீங்க ஒரு நாளும் நம்ம வந்து அதை கேட்கிற விஷயம் வேண்டாம். ஏன்னா தேவன் உங்களுக்குன்னு பிரத்யேகமா விசேஷத்த விதமான வச்சிருப்பாரு. அப்ப உங்களுக்கு உண்டானதை நீங்க கேட்க தொடங்கும் போதுதான் அது நிறைவா உங்ககிட்ட வரும். அதே போல இதை புரியாத ஜனத்திடம் போய் அதை உறுதிப்படுத்தி கொள்கிற காரியமும் வரக்கூடாது. கர்த்தரோட சமூகத்துல அமர்ந்திருந்து நாம் இதற்கான காரியங்களை கேட்கும் போது சிஸ்டர், தானா வந்து கர்த்தர் வந்து ஜனத்தை ஆயத்தப்படுத்தி இதற்காகவே தெரியப்படுத்துவதற்காகவே அனுப்புவார். அது வரைக்கும் நம்ம கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணுமே தவிர, மனுஷங்களை நாடி இப்படி சொல்லப்படுது, இப்படியா அப்படியா, எனக்கு இப்படி போடப்படுது கரெக்டா இல்லையா, எல்லார்கிட்டையும் போய் கேட்குற காரியம் அது இருக்கக்கூடாது சிஸ்டர். கண்டிப்பா அது தேவ சித்தம் அந்த இடத்துல வெளிப்படாது, அந்த காரியம் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம வீடுகள்ல இருக்க பெண்கள் மூலமா, பெண்களோட கனெக்ஷன்ல தான் அது இருந்தது. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அந்த காரியம் எப்படி இருந்ததுன்னா, வெளிப்படையா அவங்க கிட்ட நமக்கு ஏற்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களை ஷேர் பண்ண முடியாது, யாருமே பண்ணல சிஸ்டர். நம்ம குடும்பத்துல நம்ம நின்னவங்கள யாருக்கும் புரியவும் புரியாது, நம்ம பேசவும் முடியாது ஓப்பனா. அந்த மாதிரி கர்த்தர் நடத்திட்டு போனார். பல நேரங்கள்ல வந்து என்னோட ஹஸ்பண்ட்
கேட்பாங்க, உங்களுக்கு இது எங்க இருந்து வெளிப்படுது, உங்களுக்கு யார் மென்டர், யார் உங்களுக்கு இதை கத்துக் கொடுக்குறாரு? அவரு மட்டும் தான் கத்துக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இது என்ன வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குது, வித்தியாசமா நீ பேசுறீங்க, இது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. பிரேயர்லாம் இஷ்டமான டைம்ல இந்த டைம்ல எல்லாம் நடக்குதுன்னு வரும். திடீர்னு அதே உங்களுக்கு ஒரு ஒழுங்கே இருக்க மாட்டேங்குது, ஒரு காலையில தான் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இது முற்றிலுமாய் வேறுபட்ட ஒரு விஷயமா இருந்தது. அப்பதான் சொன்னார், உன்னை வந்து நான் அந்த இதுல இருந்து தூக்கி எடுத்து அந்த ஒளிவு கன்றாய் ஆலயத்துல வைத்திருக்கும் போது, அதாவது எப்படின்னா நம்ம அந்த அது பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். நம்ம பூமிக்குள்ள இருக்கும்போதுதான் ஒவ்வொரு மணி நம்ம சுத்திகரிச்சு நம்ம அவருடைய அந்த பரிசுத்தத்துக்குள்ள இணையும். எப்ப அவர் அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலையில நம்மள வைக்கிறாரோ, நம்ம சிந்தை, நம்முடைய ஆவி எப்பவுமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமென். அந்த கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்ம உலகத்துலதான் இருப்போம், உலக வேலைகளை செய்வோம், எல்லாமே பண்ணாலுமே நம்முடைய சிந்தையும் ஆவியும் எப்பொழுதும் அவரை நோக்கியே பார்ப்போம். அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் நம்ம செய்யற ஒரு சின்ன வேலையில கூட அவருடைய சித்தம் என்ன, அவருடைய தன்மை என்னன்றத தேவன் நமக்கு ஓபன் பண்ணுவார். அப்படி ஒரு கண்களை நமக்கு கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப விசேஷித்த விதமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. வாழ்க்கையே நமக்கு உண்மையாலுமே தேவன் வந்து கொடுத்தது வந்து எப்படின்னா, அது 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 இது எதுக்கு ஆண்டவரை அனுமதிக்கிறீங்கன்னு கேட்டா கூட, இது என்னுடைய பரலோக ராஜ்யத்துல என்னுடைய சித்தம், அதாவது என்னுடைய விருப்பம் எதுவோ அதை பூமியில செயல்படுத்துறதுக்கு நான் ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த காரியத்தை கொடுத்தாரு. இன்னும் வந்து கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கணும். ஒரு இதை குறித்து நம்ம அடுத்த காரியத்துல கூட நம்ம பேசலாம் சார். ஏன்னா வந்து இந்த 5 காரியங்கள் சொல்லப்படும் பொழுது அதோடைய அந்த தன்மை வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. அதை தேவன் வெளிப்படுத்தின விதம், வெளிப்படுத்தின காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல பாடுகள் இல்லாம இல்ல தன்மைகளை அறிய அவர் உதவி செய்யறா. தேவன் எப்பவுமே எல்லா ஆசையும் தொடர்ந்துட மாட்டாரு. அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்படி நம்ம பிரேயர்லயே நீங்க பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுத்தாரு. எப்படின்னா, முதல்ல ஒரு வாசலை திறப்பாரு, ஒரு ஸ்டெப்பு தான், நம்ம அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சோன்னே அந்த ஸ்டெப்பு நம்ம கரெக்டா எடுத்து வச்சோம்னா அடுத்த ஸ்டெப் பண்ணுவாங்க. அதே போல அவர் வந்து இந்த பிரேயர்ஸ்ல எல்லாம் வரும்போது ஒரு எப்பவுமே அடுத்த லெவலுக்குள்ள போகும்போது ஒரு டெஸ்ட் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் எக்ஸாமுக்கு கூட நம்ம அவ்வளவு பயந்துருக்க மாட்டோம் சிஸ்டர். இந்த டெஸ்ட் சம்டைம்ஸ் அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு பயம் வந்து வரும், என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அது காத்துட்டு இருக்க காரியம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் அது ஒரு விசேஷித்த அனுபவங்கள். அது பெற்றுக்கொண்ட அந்த ஜனத்துக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் தந்த அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். நம்ம இதை வந்து அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து இன்னும் விரிவா பேசலாம். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். பேச வைத்த அவருடைய காரியங்களுக்காக இது அநேகருடைய இருதயங்களை கிரியை செய்யணும். இன்னைக்கு சொல்லும் போது பெண்களை தான் அவர் இருதயமா வைத்திருக்கிறார். அந்த உணர்வு, அந்த ஆவியின் தன்மை வெளிப்படுறது இன்னைக்கு அநேக பெண்கள் இடத்துல எழும்புது. அது கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். நம்ம எந்த இடத்துல நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இது இருக்கிறோமோ அந்த இடங்கள்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, நம்மை தலைகளை உயர்த்த போதுமானவர். அவர் இன்னைக்கு அநேக பெண்கள் கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவாரா, எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு யோசிப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. அது ஒரு வசனம் கூட அவர் சொல்லும்போது, நம்ம ஒரு வேற அடிப்படையில மறைந்திருக்கலாம், ஆனா நம்முடைய சிறகுகளை அவர் பொன் சிறகுகளை போல மாற்றுகிறார். பொன் சிறகு அப்படின்னு சொல்லும் போதே அது பொன் தகடு, மகிமை மூடப்படுகிற ஒரு அடையாளம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அடையாளத்தை ஒரு மூடப்படும் பொழுது அதனால் புறப்படுகிற காரியம்ன்றது விசேஷமா அந்த மகிமை தான் வெளிப்படும். மாதிரி தான் அவர் வெளிப்படுவார். பெரிய காரியங்களை பூமியில அவர் செய்வார். அவர் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய், தேவாதி தேவனாய் அரசாட்சி செய்கிறார், ராஜரீகம் செய்கிறார். 100 இல்லை 200 இல்லை 1000 மடங்கு நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா தேவன் எதையெல்லாம் வெளிப்படுத்தினார் அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஒரு காரியத்துக்குள்ள கர்த்தர் நடத்தி நிற்கிறாய். உங்களையும் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரை மகிமைப்படுவாராக. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.